நமக்கு முடி ரொம்ப கொட்டிட்டு இருக்கிறப்ப ஷாம்பு யூஸ் பண்ணலாமா? இஃப் சப்போஸ் யூஸ் பண்ணா வாரத்துக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம்? பட் ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா முடி வளரும் அந்த மாதிரி ஒரு ஷாம்பு கடல்லையே இல்லை. ஷாம்புவோட வேலை ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கேல்பை கிளீனா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது தான் அதோட மெயின் பர்பஸ். அகைன் சொல்றேன், ஒரு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்கேல்ப் கண்டிஷனால ரொம்ப கொட்டிட்டு இருக்க முடிய இன்னும் அதிகமா கொட்ட விடாம ஒரு ப்ராப்பரான ஹேர் வாஷ் ரொட்டீன் காப்பாற்றும். பிகாஸ் உங்க ஸ்கேல்ப் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா அது உங்கள் ஸ்கேல்புக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன ஹேர் கேர் ப்ராடக்ட் சீரம் அப்ளை பண்ண போறீங்கனாலும் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெர்மா ரோலிங் செஷன் பண்ண போகிறேன்னா ஆப்வியஸ்லி என்னோட ஸ்கேல்ப் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இல்லைனா அது எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கும் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இஃப் சப்போஸ் நீங்கள் கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் வீக்லி 3 டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் ரொட்டீன் செட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வாட்டி மைல் ஷாம்பு அண்ட் 1 வாட்டி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. மைல் ஷாம்புக்கு இந்த பேர் அனாட்டமியில் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புன்னு ஒன்று இருக்கும். இது பயோட்டின் அண்ட் பெப்டைல் எஃபிஷியன்சி உள்ளது அண்ட் கிளினிக்கலி டெஸ்டட் ஒன் தான். ஸோ இது நான் 2 நாளைக்கு யூஸ் பண்ணுவேன், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். மேபி இப்போ நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணிருக்க ஷாம்பு உங்களுக்கு செட் ஆகல, நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டுக்கு மாறலான்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே ஷாம்புன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் டேரெக்டாக டிஎம்க்கு வர மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்க போறீங்கனாலும் உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக் பார்த்துட்டு வாங்குங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பொருள் செட் ஆகும். டாடா.